ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. நம்ம தேங்காய் அரைச்சி வைக்கிற ஒரு குழம்பு. டக்குன்னு நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி இதில் நான் கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த 3 காயும் தான் போட போகிறேன். நார்மலாக இதில் காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ்லாம் ஆட் பண்ணோம்னா இன்னுமே இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கும் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா அந்த காய் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் சைஸில் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். செக் பண்ணாங்க காயெல்லாம் கரெக்டாக கட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு. அப்புறம் கேரட் ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். ஸோ இப்படி போட்டால் வேகாது, இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண சொன்னாங்க. அதனால் இன்னும் அதை மறுபடியும் கொஞ்சம் சின்னதாக அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது மிக்சியில் நம்ம ஒரே ஒரு பெரிய சைஸு தக்காளியும் அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது ஒரு டைம் அரைச்சதுக்கப்புறம் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் நம்ம மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்க போகிறோம். இது நல்லா தண்ணி பேஸ்ட்டாக நம்ம நல்லா அரைச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. நான் செகண்ட் டைம் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றிட்டோம். அரைச்சி செவுரெல்லாம் ஆக்கிட்டேன். ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டாங்க அம்மா. இந்த சைடு இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒன்று மசாலா அரைச்சி நம்ம எடுத்து வச்சாச்சு, இன்னொன்று வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம செய்ய போகிறது தான். எப்பவும் போல் கடாயில் நம்ம கடலெண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பு பொருட்கள் போட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறோம். ஸோ இது கொஞ்சம் அப்படியே ஆயிலே வணங்கட்டும். நான் கொஞ்சம் நிறைய ஆயில் எடுத்துட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்துக்குள்ளே தானே காயெல்லாம் போடணும். வெங்காயம் நல்லா அந்த ஆயிலே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெஜ்ஜீஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த 3 மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக நல்லா வணங்கணும்னு இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நம்ம இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸ்லாம் போட்டுக்கலாம். இது எப்படி ஒரு 200 கிராம் பக்கம் இருக்கும். 1/4 கிலோக்குமா இதெல்லாம்? இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வணக்கிக்கலாம். அந்த ஆயிலே ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது கூட நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் மேக்ஸிமம் சமையலுக்கு எல்லாமே கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் அப்படியே ஆயிலே ஃப்ரை ஆகி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு வரும்.
ஸோ அந்த தண்ணி விட்டு வந்து வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் வந்து இது வணங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து தக்காளியும் தேங்காயும் பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கோம். இது இன்னுமே கொஞ்சம் வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்கணும். தேங்காய் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நீங்கள் அரைக்கும் போது இன்னும் ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம காரம், உப்பு, அதுக்கடுத்தது வந்து டேஸ்ட் இதெல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கல்லுப்பும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூளை ஆட் பண்ணியிருந்தேன். எப்பவும் போல தான் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து மல்லித்தூளும் அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம காரம் உப்பெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.